பண்பாடு விருந்தோம்பல் என பிறருக்கு கற்றுக் கொடுத்து எல்லா வகையிலும் முன்னேறிய சமுதாயம் நம் சமுதாயம். எந்த சமுதாயத்தின் வரிசையில் மனிதன் நிற்க அச்சப்படுவதில்லையோ அதுவே முன்னேறிய சமுதாயம். இவ்வாறான நெறிமுறையின்படி அன்றிருந்த சமூகம் இன்று எங்கிருக்கிறது என நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதை பற்றி சிறு நிகழ்வுகளை நம் குழந்தைகள் உங்கள் முன் நடந்து காட்ட வருகின்றனர். சரவணா, சரவணா, யாரது? அம்மா, வாங்கம்மா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ, பசங்க, ராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. இருங்க, ராணியை கூப்பிடுறோம். ராணி, ராணி, இதோ வரேங்க. இங்க வாயேன். யார் வந்திருக்காங்க பாரு. ஓ, உங்க அம்மாவா? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்மா. நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். பசங்கெல்லாம் எங்கம்மா? இதோ இருக்க, கூப்பிடுறேன். மீனா, சிவா, 2 பேரும் இங்க வாங்க. இதோ ஓ, பாட்டியா? எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பாட்டி. நான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு இங்க 2 நாள் தங்கிட்டு போலாம் தான் வந்தேன். அதுக்கு என்ன, இருங்க இருங்க. சரி சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை போய் பார்க்குறேன். சரிம்மா, நீ போய் உன் வேலையை பாரு. அம்மா, உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்ப்பா. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றீங்களாம்மா? சாப்பிட்றேன்ப்பா. என்னங்க என்னங்க, இங்கே வாங்க. இதோ வர ராணி. அம்மா, இருங்க, இதோ வந்துடுறேன். என்ன ராணி, என்னாச்சு? உங்க அம்மா இங்கே இருக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு என்னையும் என் குழந்தைங்களையும் ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. சரி ராணி, நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றி கவலைப்படாத. அம்மா, அப்புறம் ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. சரிம்மா, மாத்திரை எல்லாம் சரியாக போடுறீங்களா? அதெல்லாம் சரியாதான்ப்பா போடுறேன். அம்மா, நீங்கள் இங்கே எத்தனை நாள் வேணா இருங்க, ஆனால் ராணியையும் பசங்களையும் எதுவும் சொல்லாதீங்கம்மா. சரிப்பா, நான் எதுவும் சொல்லலை. அம்மா, நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம். சரிப்பா, போயிட்டு வாங்க. மீனா, சிவா, இங்கே வாங்க. இதோ வரோம்மா. நீங்கள் 2 பேரும் நான் சொன்னபடி நடந்துக்கணும், சரியா? சரிங்கம்மா. அக்கா, அக்கா, இங்க வாயேன். என்ன சிவா? அக்கா, இவங்களாம் என்னோட நண்பர்கள். ஓ, அப்படியா? சரி சரி, போய் விளையாடுங்க. சிவா, சிவா. என்னக்கா, இதோ வர. பாலா, ரவி, நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க. என் அக்கா கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிடா, போயிட்டு வா. நாங்கள் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை தம்பி, நீ அவங்களை கூட்டிட்டு வரல. இந்தா, இதை சாப்பிட்டு வாயை தொடச்சிட்டு போ. சரிக்கா. மீனா, நீ செய்யறது ரொம்ப தப்பு. அவங்களும் தம்பி போல தானே. அவங்கள விட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடலாமா? அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடலாம் இல்லையா? பாட்டி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அம்மா என்ன சொன்னாங்க? போய் அமைதியா உட்காருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். எங்க அம்மா சொன்னதை மட்டும் கேளுங்க. போங்க, போய் உட்காருங்க. இவ எதையுமே யாருக்குமே கொடுக்க மாட்டான். உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இவ ஏதாச்சும் சாப்பிட்றாங்க? இல்லடா, அப்படிலாம் இருக்காது. டேய், அவனை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப பாரு, வாயை தொடச்சிக்கிட்டே வெளியில வரலாம். டேய், ஆமாண்டா, நீ சொன்னது சரியா போச்சு. இப்போ அக்காவும் நானும் பேசிட்டு இருந்தோன்னு சொல்லுவான் பாரு. என்னடா இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லடா, நானும் அக்காவும் சும்மா பேசிட்டு இருந்தோம். எப்படி
கீழே விழுந்துட்டாரா. நமக்கு எதுக்கு தான் வந்து டே எங்கே போகிறீங்க? அவரை போய் பார்க்கலான்னு போகிறோம். அதெல்லாம் வேணாம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. ஏப்பா யாரு கீழே வந்து கிடக்கிறாங்களே, அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனைனா யார் அலையிறது? எங்களுக்கு எதுக்கு வம்பு? ஏப்பா நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரிப்பா, அவர் தூக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. சரி வாடா, தூக்கு. இந்தாங்க எழுந்துறீங்க, தண்ணியை குடிங்க. இங்க பாருங்க நண்பர்களே, இங்கே ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். அவரை எழுப்பி தண்ணி கொடுக்கிறோம். இப்போ அவர் எழுந்துட்டார். இந்த மாதிரி நீங்களும் சமூக சேவை செய்யணும். இதை மட்டும் நீ யூடியூப்ல போட்ட லைக் அள்ளிட்டு போகும். அதுக்கு தானே இதெல்லாம். பக்கத்து வீட்டில் செல்வி தனது அண்ணன் வீட்டிற்கு விடுமுறைக்கு தன் 2 குழந்தைகளுடன் வந்திருந்தார். அண்ணா அண்ணா வா செல்வி வா. அண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் செல்வி. வா செல்வி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கோம் அண்ணி. கோமதி கோமதி என்னம்மா? கோமதி, இன்னைக்கு டிஃபன் எடுத்துவே. சரிங்கம்மா. செல்வி, நீயே குழந்தைங்க போய் குளிச்சுட்டு வாங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா கோமதி கிட்ட கேளு, அவ உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பான். வருண் வருண், என்னப்பா எங்க இருக்க? என்ன செய்யற? இதோ இங்கதான் இருக்கேன். நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். சரிப்பா, கொஞ்ச நேரம் அக்காவோட போய் விளையாடு. வேண்டாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் கேம் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன். நீங்கள் அவங்கள போய் விளையாடுச்சு. ரொம்ப நேரம் கேம் விளையாடுனா கண்ணு கெட்டு போயிடும். கொஞ்ச நேரம் வெளியில் போய் விளையாடு, அதுதான் உடம்புக்கும் நல்லது. அதெல்லாம் வேண்டாம், நான் தினமும் இப்படி தான் விளையாடுவேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் போங்க. சரிப்பா. இப்போல்லாம் குழந்தைங்க எங்கே பெரியவங்க சொல்கிறத கேட்குறாங்க. மாலை நேரம் அண்ணனும் அண்ணியும் வீட்டிற்குள் வருவர். செல்வியை பார்த்து புன்னகைத்து விட்டு தன் அறைக்குள் செல்லுவர். அனைவரும் அமர்ந்து சாப்பிடுதல். செல்வியை பேச்சுக்கு கூட சாப்பிட்டியா என்று கேட்காமல் மீண்டும் தன் அறைக்குள் செல்லுதல். சிறிது நேரம் கழித்து கோமதி செல்வியை கூப்பிடுதல். அம்மா அம்மா, இங்க வாங்க. இதுதான் உங்க அறை. இங்க எல்லா வசதியும் இருக்கு. நீங்க போய் படுத்துக்கோங்க. சரி கோமதி, நான் பார்த்துக்கிறேன். அம்மா அம்மா, இங்க யாரும் ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. வருணா விளையாட வர மாட்டான். வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் இருக்கிறது? போர் அடிக்குதுமா. சரி சரி, தூங்குது. நாளைக்கு நம்ம ஊருக்கு போகணும். அண்ணா அண்ணி, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். என்ன செல்வி, 2-3 நாள் தங்கணும்னு சொன்ன உடனே கிளம்புற? நீங்க ஓய்வா இருக்கும்போது இன்னொரு நாளைக்கு வரும். சொன்னா கேட்கவா போற? சரி சரி, போயிட்டு வாங்க. பள்ளிக்கூடம் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையே உரையாடல் நிகழ்கிறது. குழந்தைகளா, இன்னைக்கு நாம ஒரு புது விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கதை சொல்ல போறீங்களா? கேள்வி ஏதாச்சும் கேட்க போறீங்களா? இது எதுவுமே இல்லையா? அப்போ சுற்றுலா போறதை பத்தி சொல்ல போறீங்களா? இல்ல, வேற யாராவது சொல்லுங்க. பாட்டு சொல்லி தர போறீங்களா? இது எதுவுமே இல்லை. ஆமா, நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மேம். அப்படின்னா ஏன் எல்லாரும் சோர்வா இருக்கீங்க? நல்லா உற்சாகமா இருங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போற பாடத்தை பத்தி சொல்றேன். அதாவது நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட சமூக வாழ்க்கையை பற்றி தான் சொல்ல போறேன். பெரியார் கதை மாதிரி
கொடுத்தல், உறவினர்களை வரவேற்றல் போன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ நாம் திரையில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க மேம். தாத்தா இந்தாங்க, இந்த தண்ணியை முதல்ல குடிங்க. தாத்தா இப்போ எப்படி இருக்கீங்க? பரவாயில்லைம்மா. ஆமாம், உன் பேர் என்னம்மா? என் பேரு மல்லிகா. ஆமாம் தாத்தா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எங்கே போகணும்? நானா அதோ அந்த வீட்டில் ஒருத்தரை பார்க்க வந்தேன். ஆனால் வீடு பூட்டி இருக்கு. அதனால் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரலான்னு கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போங்க தாத்தா. இல்லைம்மா, இப்போ பரவாயில்ல, நான் கிளம்புறேன். சரிங்க தாத்தா, பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அம்மா, அக்கா, இங்கே வாங்க. இதோ பாருங்க, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. வாங்கப்பா, வாங்க உட்காருங்க. மல்லிகா, எல்லாரையும் உட்கார சொல்லு. இதோ வரேன். தம்பி, எல்லாரும் இந்த தின்பண்டத்தை எடுத்துக்கோங்க. அக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. குழந்தைகளா, தின்பண்டம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. சரி மல்லி, நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். அக்கா, அம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். சரிப்பா, போயிட்டு வாங்க. அக்கா, அம்மா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்லை மல்லி, பரவாயில்ல. இருந்ததெல்லாம் உன்னோட நண்பர்களுக்கு கொடுத்தாச்சு. அக்கா, அப்போ அம்மாவும் நீயும் சாப்பிடலையா? இல்லை மல்லி, எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினருக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அப்புறம்தான் நாம சாப்பிடணும். அதுதான் நம்முடைய பண்பாடு. சரிம்மா, இனிமே நானும் முதல்ல நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம்தான் நான் சாப்பிடுவேன். சரி சரி, போய் விளையாடு. அக்கா, வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா, அக்கா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. என்ன மல்லி, யார் அது? காயத்ரி, எப்படி இருக்க? குழந்தைகள் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, நீங்க காலையிலேயே வயலுக்கு கிளம்பிடுவீங்களே, இன்னும் ஏன் கிளம்பல? அதுவா, நீங்க இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதனால அம்மா இன்னைக்கு வயலுக்கு போகல. ஏன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை காயத்ரி, நீயோ எப்போவோ ஒரு முறை தான் வர. அன்னைக்கு வீட்டில் இருந்தால் தானே நல்லா இருக்கும். சரி காயத்ரி, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு ரெடி ஆகணும். நாம் இன்னைக்கு வெளியில் போகலாம். சரிங்க சித்தி, இதோ ரெடி ஆகிட்டு வந்துடுறோம். அம்மா, எங்கே போக போகிறோம்? வேற எங்க, பக்கத்தில் இருக்க டவுனுக்கு தான். ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மல்லிகாவின் அம்மா 2 நாட்களாக வயலுக்கு செல்லாமல் விருந்தினர்களை உபசரிப்பதிலேயும் அவர்களை விரும்பிய இடங்களுக்கு கூட்டிச் சென்று சுற்றி காட்டுவதிலேயும் ஆர்வமாக இருந்தார். 2 நாட்கள் கழித்து விருந்தினர்கள் ஊருக்கு புறப்பட்டனர். அம்மா, இங்கே இருந்த 2 நாளும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருந்தது. அக்கா, நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க. சரி பொம்மனா, கண்டிப்பாக வரும். சித்தி, நாங்கள் போயிட்டு வரோம். மல்லி, நிலா, பத்திரமா இருங்க, நாங்கள் போயிட்டு வரோம். சரி காயத்ரி, சந்தோஷமா போயிட்டு வாங்க. இப்படி அடிக்கடி இங்கே வந்து போகணும். அப்பதான் நம்முடைய சொந்தங்கள் நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி சித்தி, அடுத்த வாரம் கோவில் திருவிழா இருக்கு. நீங்க, சித்தப்பா, குழந்தைங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். குழந்தைகளா, திரையில் போடப்பட்ட காட்சிகளை பார்த்தீர்களா? எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது மேம். இப்போ ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம்.
மேம், நான் இதுவரைக்கும் எந்த பொருளையும் யாருக்குமே கொடுத்ததில்ல. ஆனா இப்போ இந்த கதையை பார்த்ததுலேருந்து இனி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றது தான் சந்தோஷங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். டேய், இது உண்மையாடா? உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். பெரியவங்க மதிச்சு நடக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். டேய், அடுத்தடுத்து ஒரே அதிர்ச்சியா இருக்குடா. டேய், உனக்கு எல்லாத்துலேயும் சந்தேகம் தான். அப்படி இல்லைடா, இவங்கெல்லாம் உண்மையிலே மாறிடுவாங்களா? நிச்சயமா மாறிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, நாமும் தான். அடுத்து வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? நம்ம தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா இவங்கள மாதிரி நாமும் நம்ம சொந்தங்களோட மகிழ்ச்சியா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் குழந்தைகளா. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை மறக்காம இருக்கணும். அப்போதான் சமுதாயத்தில் பல நல்ல மாற்றங்களை மாணவர்களாகிய உங்களால் ஏற்படுத்த முடியும். இந்த நல்ல விஷயங்களை இதோட மறந்துடாம உங்க வாழ்க்கையிலேயும் கடைபிடிக்கணும். சரியா குழந்தைகளே? சரிங்க. சரி, இன்னைக்கு பாடம் இதோட முடிஞ்சுது. நம்ம கிளம்பலாமா? சரிங்க.